ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அப்ளை தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஈஸியா எப்படி உங்க ஆதார் கார்டுல போட்டோவை சேஞ்ச் பண்ணலாம். முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் அங்கங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆதார்ல புகைப்படத்தை மாத்துறதுக்கு முதல்ல சேவா கேந்திராக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் பண்ண அந்த கரெக்டான தேதியில கரெக்டான டைம்ல சேவா கேந்திராக்கு நேரா போய் புகைப்படம் மற்றும் அந்த பயோமெட்ரிக் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம நிறைவேற்றி நம்மளோட புகைப்படத்தை மாற்றிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுதான் நம்ம மை ஆதார் யுஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த போர்ட்டலுக்கு நம்ம போகணும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்க லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே வந்துடலாம். இந்த லிங்க் மூலயமா வந்த இந்த வெப்பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரணும். கீழே வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த பேஜுக்கு போவீங்க. அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த அப்பாயின்மெண்ட் எதற்கெல்லாம் யூஸ் ஆகும், பயோமெட்ரிக், அதாவது ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஐரிஸ், இது பண்ணணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே செலக்ட் அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பகுதி, அதாவது நீங்கள் எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான தேர்வை நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த செலக்டை கிளிக் பண்ணலாம். வாங்க பாருங்க. இப்போ இதில் நிறைய ஏரியா கொடுத்துருக்கு. இந்தியா முழுக்க இருக்க பல மாநிலத்தோட இடங்களோட தேர்வை நம்ம இங்கே பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையையும் அப்படி இல்லைன்னா மதுரை பண்ணலான்னு பார்க்குறோம். சென்னையில் 10 ஸ்கொயர் மால் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பக்கத்தில் இருக்கு. மதுரையில் எந்த அட்ரஸ்ன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. மதுரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிகே டவர்ஸ் கேகே நகர் ஆப்போசிட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம தேவையான இடத்த செலக்ட் பண்ணிட்டோம்னா ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். நம்மளோட தேர்வை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணணும்னா அது அடுத்த பேஜுக்கு போயிடும். அங்கே போய் என்ன கேட்கும், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிற அந்த பேஜில் நம்ம பார்க்கலாம். ஆதார் அப்டேட்டு, புது ஆதார், மேனேஜ் அப்பாயின்மெண்ட்டு, டாக்குமெண்ட் அப்டேட்டு, ஆதார் ஸ்பெஷல் சர்வீசஸ், இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ்க்கு நம்ம புக் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆதார் அப்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்க இடத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஆகணும். அடுத்தது கேப்ஷா டிஸ்பிளேல இருக்குது. அதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேப்ஷா கோட் போட்டு அங்கே என்டர் பண்ணிட்டு கேப்ஷா கோடுன்னு சொல்கிற இடத்துல அந்த இமேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே என்டர் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ முதல்ல மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறோம், கேப்ஷாவை என்டர் பண்ணுறோம், ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுறோம். இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், அடுத்த பேஜுக்கு போயிட்டு சக்ஸஸ், உங்களுக்கு ஒரு ஓடிபி அமைச்சிருக்கும். அந்த ஓடிபியை ஓடிபின்னு கொடுத்துருக்க இடத்துல என்டர் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபோனில் எஸ்எம்எஸ்ல இருக்க அந்த ஓடிபியை அங்கே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுறோம். இந்த ஓடிபி என்டர் பண்ணும்போது 6 இலக்க எண்ணு தான் அது. அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணுறீங்க. அடுத்த பேஜ் அப்பாயின்மெண்ட் டீடைல் பேஜ்னு வரும். இது 4 செஷன் கொண்டது. ஃபர்ஸ்ட் செஷன் அப்பாயின்மெண்ட் டீடைல். இதில் அப்பாயின்மெண்ட் டைப் என்ன, ஆனால் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். முன்னாடி ரெசிடென்ட் டைப்னு போட்டிருக்கு. அது ரெசிடென்ட்னா நம்ம இந்தியாவில் தங்கியிருக்கோம், இந்திய குடிமக்கள். நான் ரெசிடென்ட் இந்தியான்றது என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல். நம்ம ரெசிடென்ட் செலக்ட் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் டைப் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அப்டேட்னா அது மாறாது. அடுத்தது ஆதார் நம்பர், நேம் இன் ஆதார், டேட் ஆஃப் பர்த், இது 3 நம்ம ஃபீட் பண்ணணும். என்ன பேர், என்ன நேம் ஆஃப் ஆதார் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி இது கொடுத்துருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க அந்த 2 பிளேஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகும். சென்னை, மதுரை. சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஆதார் சேவா கேந்திராவோட அட்ரஸ் கொடுத்துருக்கு, அதிலே பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கீழே இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலரை, அதை ஒரு கிளிக் பண்ணுறோம். அடுத்த பேஜுக்கு இது கூட்டிகிட்டு போகணும்ல. ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதான். ஒரு நிமிஷம், நான் ஆதார் நம்பர் எல்லாம் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே பர்சனல் டீடைல்ஸ், ஃபில் பர்சனல் அட்ரஸ் டீடைல் அப்படின்றது இந்த செஷன். இதில் அப்டேட்டை கேட்கும். பயோமெட்ரிக்ஸ், அதாவது ஃபோட்டோ, ஐரிஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இதில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அமௌண்ட்டும் மாறும். நம்ம இப்போது பயோமெட்ரிக்கு செலக்ட் பண்ணலாம். பயோமெட்ரிக்கு மட்டும் 100 ரூபான்னு சார்ஜ் ஆகும். இங்கே க்ரீன் கலரில் அப்ளிகபிள் ஃபீன்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ நம்ம பயோமெட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு இருக்கும். ப்ரீவியஸ் முன்னாடி நம்ம செலக்ட் பண்ண மாற்றினது ஏதாவது மாற்றலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டை போய் நான் கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே டைம் ஸ்லாட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்கு வருது. இங்கே டேட் அண்ட் டைம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எந்த தேதியில் எந்த நேரத்தில் நம்ம புக்கிங் வேணும். இது வந்து இங்கே இந்த ரைட்டில் கொடுத்துருக்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் டேட் அண்ட் டைம். நான் வந்து இந்த மாத கடைசியில் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அவைலபிள், ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. எப்படி நம்ம சினிமா டிக்கெட் புக் பண்ணும்போது ரெட் அண்ட் க்ரீன் இல்லை ஒயிட் காட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு டைமை புக் பண்ணியிருக்கேன் 30th வெட்னஸ்டே 30 புதன்கிழமை ஜூலை 2025 2:30 2:50 டைம் புக் பண்ணியிருக்கேன். அட்ரஸோட வந்துடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தாகணும். உங்களுக்கு தெரியும் ரெட்டுனா ஃபுல்லாக இருக்குது, ஒயிட்னா ஃப்ரீயாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போக போகிறோம். இங்கே நம்ம இவ்வளோ நேரம் என்டர் பண்ண டீட்டெயில்ஸோட சம்மரி மாதிரி ஒரு லிஸ்ட்டு காட்டும். அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஏஎஸ்கே சென்னை 10 ஸ்கொயர் மால்லையும் டாக்குமெண்ட் பேஸ்டு அப்டேஷனுக்கும் இத்தனை மணிக்கு இத்தனை தேதி உங்களோட பேர் இது, உங்கள் ஏஜ் இது, உங்கள் ஓடிபி மொபைல் நம்பர் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கேட்குது. அதுக்கு முன்னாடி அப்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வெளியிடுற அரசு திட்டங்கள், விண்ணப்ப முறை மற்றும் முக்கிய அறிவிப்புகளுக்கான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். உண்மையான தகவல்களை பெற தொடர்ந்து சப்மிட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே கண்டிப்பா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இதெல்லாம் ஓகேவானு ஒரு நிமிஷம் பாருங்க. ப்ளீஸ் என்ஷூர் that the filled document information, நீங்க இவ்வளவு நேரம் ஃபில் பண்ணீங்களே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இருக்கா, நீங்க சப்மிட் கொடுத்ததுனால போலாமா, தவறா இருந்தா போய் மாத்திக்கங்க அப்படின்னு. நம்ம கேன்சல் கொடுத்தோம்னா திருப்பி போய் மாத்திக்கலாம். நம்ம எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கிறதுனால ஓகேவை கிளிக் பண்றோம். ஓகேவை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ், அடுத்த பாப்அப் வருது. என்னன்னு, ப்ளீஸ் மேக் பேமெண்ட் டு கம்ப்ளீட் த அப்பாயின்மெண்ட். இப்போ அந்த 100 ரூபாய் காமிச்சது இல்லையா, அதை நம்ம பே பண்ணி ஆகணும். இதை ஓகே கொடுத்தோம்னா அடுத்த பேஜில் ஆன்லைனா இல்லை பேயூ மெத்தடில் பண்ண போகிறோமான்றதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும் பட்சத்தில் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கேட்வே பேஜை ரீச் பண்ணுவோம். அங்கே நமக்கு தகுந்த ஆன்லைன் மெத்தடில் என்ன பே பண்ணுறோமோ அதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கிடைக்கும். எந்த அக்னாலஜ்மெண்ட்னா, ஆன்லைனில் நம்ம அப்பாயின்மெண்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்காக. அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட். நம்ம கிட்ட இப்போ சேவா கேந்திராக்கான ஆன்லைன் ரிசிப்ட் இருக்கு. ஆன்லைன் ரிசிப்ட்ல குறிப்பிட்டு இருக்கிற தேதியில குறிப்பிட்ட டைமுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த முகவரிக்கு சென்று அந்த அலுவலகத்துல இருக்கிற கவுண்டர்ல நம்ம வந்துட்டோம்னு நம்ம ரிசிப்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் முறைப்படி நம்மளை அழைப்பாங்க. நம்மளும் அழைச்சதுக்கு ஏற்ப கவுண்டர்ல இருக்க ஸ்டாஃப் சொல்ற மாதிரி போட்டோகிராஃபும் அதுக்கப்புறம் இந்த கைரேகை பயோமெட்ரிக்ஸ்க்கு தேவையான வேலைகளை முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு மீண்டும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. போட்டோ அப்டேட் ஆன ஆதார் எப்ப கிடைக்கும்னு ஸ்டாஃபே சொல்லுவாங்க. மேலும் உங்களோட போன்ல ஒரு SMS டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் நோட்டிபிகேஷனை நீங்க ஃபாலோ பண்ணி ஆதார் கார்டை பெற்றுக்கலாம். மறக்காம அப்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து வர அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்ற இந்த மாதிரியான வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு அனுப்பி உதவுங்க. இதே வீடியோ இங்கிலீஷ்ல அப்ளை நவுன்ற சேனல்ல இருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அரசு சம்பந்தமான சேவையை பெறுவதில் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுக்கான வீடியோவை நாங்க வழங்குறோம். மீண்டும் ஒரு முறை அப்ளை தமிழ் சேனலை அணுகியதற்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். வணக்கம்.